ட்ராயிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான ஒரு விஷயம் இல்லை. மிஸ்டேக்ஸில் இருந்து தான் ஒரு ஆர்ட்ஸே வருது. நான் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது நான் செஞ்ச 3 முட்டாள்தனங்கள் 3 மிஸ்டேக்ஸ் தான் நான் இங்கே சொல்கிறேன். ட்ராயிங்ஸ் யூஸ்வலாக ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலன்னா நான் என் செல்ஃபை ரொம்ப புஷ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும், ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சே தீரணும் அந்த மாதிரி. பட் நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்கிறதால என்ன நடக்க போகுது? நத்திங், ஒன்றுமே நடக்காது. ட்ரஸ்ட் மீ, நம்ம செய்கிறது கூட ஒருபடியாக வராது. 2வது, ட்ராயிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான டூல்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே வாங்கிட்டு தான் இறங்குறது. அப்படியெல்லாம் தேவையே இல்லை. நான் பிளெண்ட் பண்ணும்போது முதல்ல கையால் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டிஷ்யூ, காட்டன் பட், அதுக்கப்புறம் பிளெண்டிங் டூல்னு பேப்பரை ரோல் பண்ணி நானே பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறமா தான் ரீசெண்ட்லி நான் ஒரு பிளெண்டிங் டூலை ப்ரொஃபஷ்னலி வாங்கினேன். ஏன்னா இங்கே எங்கேயுமே அது கிடைக்கல. ஆர்டர் பண்ணும்போது கூட அவன் கூட எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு தெரியல. நான் ஆர்டர் பண்ணால் அவனே என்னோடய ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். ஸோ இப்படியே போச்சு. ஒரு கட்டத்தில் மனசு தளர்ந்து போச்சு. அதனால் நானே பேப்பர் ரோல் பண்ணி பிளெண்டிங் டூல் செஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல ஆர்ட்டுக்கு டூல்ஸ் எல்லாம் தேவையில்லை பெருசாக, உங்களோட மைண்ட் செட் தான் தேவை. 3வது, கிவிங் அப். அதாவது ஒரு ஆர்ட் சரி வரலன்னா எனக்கு முடியாது, இதெல்லாம் சரியே வராது அப்படின்னு நான் அதை பண்ணியிருக்கேன். எனக்கு இது சரியாகவே வராது அப்படின்னு மந்த்ஸாக மாத கணக்காக எதுவுமே ட்ரா பண்ணாமல் அப்படி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ண விஷயந்தான், மிஸ்டேக்ஸில் இருந்து தான் ஒரு ஆர்ட்ஸே உருவாகுது. ஸோ மிஸ்டேக் பண்ணுங்கள், அதை கரெக்ட் பண்ணுங்கள். பேப்பர் திரும்ப கரெக்ட் பண்ணுங்கள். பேப்பர் இஷ்யூஸ் ஆகும். ஸோ இங்கே நான் காட்டுறதுக்கு விருப்பப்படாத என்னோடய ட்ராயிங் தான் இது. பிகாஸ் ப்ரோசஸ் எல்லாம் நிறையா இது பண்ணுறேன். ஆனால் நான் புஷ் பண்ணுறேன், ரொம்ப என்ன புஷ் பண்ணிக்கிறதால இந்த மாதிரி ஒரு பீஸ். நான் எல்லா ஆர்ட்ஸ்க்குமே எஃபர்ட் போடுவேன். ஆனால் இதில் என்னோடய எஃபர்ட் ஒரு மைண்ட் செட் இல்லாமல் பண்ணதால் இதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது 50% தான். 50% குறைவாதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ரொம்ப புஷ் பண்ணிக்காதீங்க. இந்த புஷ் பண்ணிக்கிட்டதால தான் இது இப்படி இருக்குது.